ஆல்வின் எபினேசர் ஷேடி எபினேசர் அவர்களை பார்க்கின்றோம். ஆண்டுடைய அநாதி சித்தத்தின்படி கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டு ஆண்டுடைய சன்னிதானத்திலிருந்து நீங்கள் உலகிற்கு கணவன் மனைவி என்று அறிவிக்கப்பட்டு வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். வாழ்க்கை பயணத்தை தொடங்கின ஆண்டவர் 2 பேருக்கும் எபினேசர் என்று பெயர் இருக்கு. எபினேசர் என்பது ஆண்டவர் இம்மட்டும் உதவி செய்தார். 1 சாமுவேல் 7:12. 7 என்பது வாரத்தின் நாட்கள் 7, மாதத்தின் வருஷத்தில் 12 மாதம். ஒரு அருமையான நம்பரில் இருக்கிறார் எபினேசராக. இருவரும் ஆல்வின் ஷேடி இருவரும் இணைக்கப்படுவதை குறித்து மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராண்மைக்குரிய பவுல் ஆலயத்தின் ஆயர் குடும்பமாகவும் திருச்சபை மக்கள் குடும்பமாகவும் மற்றும் நேஷனல் மிஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அந்த நிறுவனத்தின் 125 ஆண்டுகள் கடமை வாய்ந்த மிஷன் சார்பாகவும் மற்றும் சாராட்டக்கர் கல்லூரி சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். சாராட்டக்கரில் நான் கடந்த 4 ஆண்டுகள், இப்பொழுது நவ் செக்ரட்டரி இல்லைன்னா நான் அங்கே இருக்கிறப்போ 4 ஆண்டுகள் பணி செய்தேன். என்னோடு அருமையான அன்பு சகோதரர் போப் அவர்கள் இணைந்து 4 ஆண்டுகள் எனக்கு எல்லா நிலையிலும் உதவி செய்திருக்கிறார். நான் செக்ரட்டரி, செயலர், கரஸ்பாண்டாக இருந்தாலும் அங்கே அனைத்து அதிகாரங்கள் இருந்தாலும், ஆனால் அவர் மனாஸ் ஆகிய இருவரை வைத்து நான் அனைத்து நிறைய காரியங்களை நிறைவேற்றியிருக்கிறேன். இருவரும் சரியான நல்ல பண்பாளர்கள், அந்த கல்லூரிக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். அவர்களோடு 4 வருட ஊழியம் என்பது எனக்கு அது மிகவும் சாராட்டக்கனாலே போப்புடைய ஞாபகம், மனாசுடைய ஞாபகம். அதுக்கப்புறம் பிரின்சிபல் மற்ற ஆட்கள் அந்த பிஜேபிலாம் ஞாபகம். ஒரு அர்ப்பணிப்புள்ள மனிதர்கள். உண்மையாக அவருடைய திருமணத்தில் அவருடைய அன்பு மகனையும் அன்பு மருமகளை வாழ்த்துவதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் திருமணம் அவங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆனதே எனக்கு சொல்லிட்டார். ஜனவரி 5 சொல்லிட்டார் தேதி. அதனால் அந்த நேரத்திற்கு அந்த திருமணத்தில் வந்து கலந்து கொண்டு உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். விசேஷமாய் நீங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க. வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்த உங்களுக்கு சங்கீதம் 2 கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கவும் சொல்லுது. கர்த்தருடைய வேதம். சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாய்க்கிறாங்க. நிறைய கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. நம் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் ஆசீர்வாதம். அதனால தான் நமக்கு அந்த கர்த்தருடைய வேதத்தை நமக்கு கொடுத்தாங்க. இந்த வேதம் வந்து எப்போவுமே என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். எல்லா நிலையிலும் மனிதனை உருவாக்குவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு போலும் வேதத்தில் தியானமாயிருக்கிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடந்து தன் காலத்தில் தன் கரியை தேர்ந்து இலை உயிராக மரத்தை பெறுகிறான். கர்த்தருடைய வேதம் என்பது ஏதோ ஒரு வேதம் அல்ல. கர்த்தருடைய வேதம் என்பது கட்டளைகள். யாத்ரா 20ஆம் அதிகாரத்தில் 10 கட்டளைகள். இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் 10 கட்டளை நமக்கு வாசிக்க நேரம் இருக்காது என்பதை நினைத்து ஏசு கிறிஸ்து வந்தப்போ 10 கட்டளை SMS-ஆக, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸாக 2 கட்டளையாக சுருக்கிட்டார். இஸ்ரவேலுக்கு உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் படைப்பான், அவர் நம்ம உருவாக்கினார். இதற்கு ஒப்பாக இருக்க 2வது கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, என்னிடத்திலும் அன்பு கூற வேண்டும். லவ். இதுதான் வேதம். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 21-22 வரை இதை தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகள் உள்ள சரித்திரத்தை நமக்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ரத்தின சுருக்கமும் இந்த வேதாகத்தை கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்டதே லவ், அன்பு. அன்பு தான் முக்கியம். அதுதான் வந்து உறுதிய அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை நம்பும். கடைசி காலங்கள் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஃபெய்த், ஹோப், சேரிட்டி. இது சேரிட்டி மட்டும்தான் நிற்கும். விசுவாசமும் நம்பிக்கை கூட இல்லை. ஆனால் அன்புங்கிற ஒரு வார்த்தை எந்த மனிதன் இருக்கோ அந்த மனிதன் ஒரு முழுமையான வாழ்க்கை பெற்றுள்ளார். அந்த அன்பு தான் ஆண்டவர் அந்த அன்பாய் இருக்க வேண்டும் நோக்கத்துக்கு தான் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பெரிய பெரிதான ஒரு படைப்பை உருவாக்கி இதை யார் ஆண்டு கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். தனது சாயலாய் மனிதனை உருவாக்குகிறார். அந்த மனிதன் தனிமையாக இருப்பது ஏற்றதல்ல, ஏற்ற துணை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அந்த மனிதனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து
மனுஷியை உருவாக்கிறார். ஒருவேளை மனுஷன் உருவாக்குறப்போ தனது செயலோட உருவாக்குற மாதிரி வேதம் சொல்லலை. இந்த விழா எலும்புகளுக்கு உன்னை எடுத்து உருவாக்கி அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டு